Hi children, welcome to Math Rhythm. This is chapter 3 Coordinate Geometry of class 9 CBSE. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா கோஆர்டினேட் ஜியாமெட்ரினா என்ன, எதுக்காக இந்த பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் டெவலப் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு நம்பர் லைன் பற்றி தெரியும் இல்லையா? ஜஸ்ட் நம்ம நம்பர் லைன் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட் லொக்கேட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க, இதில் 4 மார்க் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம ஈஸியாக 4 மார்க் பண்ணிடலாம் இல்லையா? அதே போல் -2 மார்க் பண்ண சொன்னாங்கன்னா மார்க் பண்ணிடலாம். இது மாதிரி நம்பர் லைனில் நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் இல்லையா? இப்போ 4னா 4ல் மார்க் பண்ணுவோம், 2னா 2ல் மார்க் பண்ணுவோம், 0னா 0ல் மார்க் பண்ணுவோம், கரெக்டாக? ஆனால் சில சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா நமக்கு மோர் தென் ஒன் ரெஃபரன்ஸ் தேவைப்படும். இன் சம் சுச்சுவேஷன்ஸ் மோர் தென் ஒன் ரெஃபரன்ஸ் லைன் இஸ் ரெக்வயர்ட் டு டிஸ்கிரைப் அ பொசிஷன் ஆஃப் எ பாயிண்ட். இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணணும்னா அதுக்கு இப்போ நம்பர் லைனில் நமக்கு ஒரே ஒரு வேல்யூ இருந்தால் போதும், ஆனால் சில சுச்சுவேஷனில் நமக்கு மோர் தென் ஒன் ரெஃபரன்ஸ் தேவைப்படும். ஓகேவா? அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு மெயின் ரோடு இருக்குது. ஓகேவா? இது மெயின் ரோடு. இதில் 2 சைடும் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. இது ஸ்ட்ரீட் 1, இங்கே ஸ்ட்ரீட் 2, இங்கே ஸ்ட்ரீட் 3, இங்கே ஸ்ட்ரீட் 4, இப்படி போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நீங்கள் போகணும், அது ஸ்ட்ரீட் 5ல் இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரே ஒரு டேட்டா மட்டும் தெரிஞ்சதுன்னா அந்த வீடை லொக்கேட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஏன்னா இப்போ இந்த ஸ்ட்ரீட் 5ல் நமக்கு 5 ஹவுசஸ் இருக்குது. ஸோ ஒரு ஹவுஸ்லேயும் நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். இதே நமக்கு ஸ்ட்ரீட் 5ல் 3rd ஹவுஸ்னால் நம்ம ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாமா? அப்போ நமக்கு இதில் 2 ரெஃபரன்ஸ் தேவைப்படுது இல்லையா? இப்போ ஒரு ஃப்ரெண்டோட ஹவுஸ் பாயிண்ட் Pன்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் நமக்கு தேவைப்படுது? ஸ்ட்ரீட் 7ல் 4th ஹவுஸ் 2 ரெஃபரன்ஸ் தேவைப்படுது இல்லையா? அதே போல் இன்னொரு ஃப்ரெண்டோட ஹவுஸ் ஹெச்ன்னு எடுத்துட்டோன்னா அது ஸ்ட்ரீட் 2ல் 5th ஹவுஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு 2 ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் அ டாட் ஆன் த பேப்பர் we need 2 independent informations. இப்போ இங்கே ஒரு டாட் நமக்கு கொடுத்துருக்காங்களா? இந்த டாட்டை எப்படி நம்ம கரெக்டாக மார்க் பண்ண முடியும்? இந்த லெஃப்ட் எட்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியணும், அதே போல் இந்த பாட்டம் லைன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ 2 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த பாயிண்ட்டை எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு 2 இண்டிபெண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுது. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்? இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் எட்ஜ் ஆஃப் த பேப்பர். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாட்டம் லைன் ஆஃப் த பேப்பர். ஓகேவா? இந்த 2 இன்ஃபர்மேஷனும் இருந்தால் தான் நம்மளால் எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் லொக்கேட் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது உங்களோட கிளாஸில் டெஸ்கோட அரேஞ்ச்மெண்ட். ஒரு ஸ்கொயரும் ஒரு டெஸ்க் நீங்கள் உட்காந்துருக்க பிளேஸ். ஓகேவா? இப்போ டீன்றது டீச்சர்ஸோட டெஸ்க்கு, எஸ் சோனியாஸ் டெஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கா எஸ்? ஓகே. இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எங்கே உட்காந்துருக்காங்கன்றதுக்கு நமக்கு 2 இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? எந்த காலம் எந்த ரோன்னு நமக்கு வேணும். பொசிஷன் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட் இஸ் டிஸ்கிரைப்டு பை 2 இண்டிபெண்ட் இன்ஃபர்மேஷன். என்னென்ன வேணும்? த காலம் இன் விச் ஷீ ஆர் ஹீ சிட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட் எந்த காலமில் உட்காந்துருக்குறாங்க, த ரோ இன் விச் ஷீ ஆர் ஹீ சிட்ஸ். ஓகேவா? இப்போ சோனியாவோட டெஸ்க் எங்கே இருக்குது? 4th காலமில் 1st ரோ. கரெக்டாக? இப்போ இந்த பாக்ஸ் உங்களோட பிளேஸ்ன்னு எடுத்துக்கிட்டா உங்களோட பிளேஸ் 5th காலமில் 3rd ரோ. ஸோ அப்போ நம்ம எந்த டெஸ்கில் உட்காந்துருக்கோன்றதுக்கு நமக்கு 2 இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ ஏதாவது ஒரு டாட் இல்லைனா லைன் இல்லைனா ஷேப் இதெல்லாம் ஏதாவது ஒரு பிளேனில், அதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் லொக்கேட் பண்ணணும்னா we need more than one information. ஓகேவா? ஸோ இந்த பர்பஸ்க்காக டெவலப் ஆனது தான் கோஆர்டினேட் ஜியாமெட்ரின்றது. ஓகேவா? ஸோ கோஆர்டினேட் ஜியாமெட்ரினா என்னன்னு பார்க்கலாம். இன் திஸ் பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஆர் யூஸ்ட் டு லொக்கேட் பாயிண்ட்ஸ், லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆன் எ பிளேன். பிளேன்ன்றது ஃப்ளாட் சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை ஒரு பிளேனில் லொக்கேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம் பேர் கார்ட்டீசியன் சிஸ்டம். ஓகேவா? இது ஏன் கார்ட்டீசியன் சிஸ்டம்னு வந்ததுன்னா ஒரு பிளேனில் எப்படி ஒரு பொசிஷன் ஆஃப் பாயிண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுன்றத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணவர் ஃப்ரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் ரெனே டெக்கார்ட்டே. ஓகேவா? ஃபஸ்ட்டு அவர் அதை சால்வ் பண்ணதுனால அவரை ஹானர் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம்க்கு, இந்த மாதிரி பாயிண்ட்டை ஒரு பிளேனில் லொக்கேட் பண்ணுற சிஸ்டம்க்கு கார்ட்டீசியன் சிஸ்டம்னு நேம் வச்சாங்க. ஓகேவா? இப்போ கோஆர்டினேட்ஸ்ன்றது என்னன்னு பார்க்கலாம். கார்ட்டீசியன் சிஸ்டம்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா?
இப்போ கார்ட்டீசியன் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். நம்பர் லைன் நமக்கு தெரியும் இல்லையா? 0க்கு ரைட் சைடு வந்து நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் மார்க் பண்ணுவோம், 0க்கு லெஃப்ட் சைடு வந்து நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் மார்க் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா we can mark it on the number line. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, அதாவது இந்த நம்பர் லைன் இருக்கு இல்லையா ஹரிசாண்டலாக, அதை அப்படியே நம்ம 90 டிகிரிக்கு டில்ட் பண்ணி ஒரு வெர்டிக்கல் நம்பர் லைன் ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஹரிசாண்டலாக இருக்க நம்பர் லைனை நம்ம அப்படியே டில்ட் பண்ணி ஒரு வெர்டிக்கல் நம்பர் லைன் ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆரிஜின் இருக்குது இல்லையா, இந்த ஹரிசாண்டல் லைனோட ஆரிஜினும் வெர்டிக்கல் லைனோட ஆரிஜினும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம இதை பிளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இது வந்து ஹரிசாண்டல் நம்பர் லைன், இது வந்து வெர்டிக்கல் நம்பர் லைன். அந்த 0 மீட் பண்ணுது இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் வந்து ஆரிஜின், ஓன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எக்ஸ் டேஷ்ன்றது தான் ஹரிசாண்டல் லைன், ஒய் டேஷ்ன்றது வெர்டிக்கல் லைன். இப்போது சென்டர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெண்டும் மீட் பண்ணுற இடம் வந்து ஆரிஜின் ஓ. ஓகேவா? இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஓஎக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன், இந்த ஓஎக்ஸில் வந்து நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் மார்க் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதே போல் இந்த ஓஎக்ஸ் டேஷ் இருக்கு இல்லையா, இந்த சைடு, இதில் வந்து நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் மார்க் பண்ணியிருப்போம். இந்த வெர்டிக்கல் லைனில் ஓஒய் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன், இதில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மார்க் பண்ணியிருப்போம். ஓஒய் டேஷ் இருக்கு இல்லையா, டவுன்வர்ட்ஸ், இதில் வந்து நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் மார்க் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஓஎக்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதே போல் ஓஒய்யை வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், ஓஎக்ஸ் டேஷை நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவோம், ஓஒய் டேஷை நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். இப்போ இதை பார்க்கலாம். த ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் டேஷ் இஸ் கால்டு த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த எக்ஸ் டேஷ் லைன், இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். த வெர்டிக்கல் லைன் ஒய் டேஷ் இஸ் கால்டு ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு the point where x dash and y dash cross is called the origin. அந்த ஆரிஜினை நம்ம ஓன் மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு OX is called the positive direction of the x axis. நான் சொன்னேன் இல்லையா, ஓலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் ரைட் சைடு, அந்த OX வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், தட் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு OY வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, OX dash is called the negative x axis and OY dash is called the negative direction of the y axis. புரியுதா? இப்போ இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம குவாட்ரண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஒரு பிளேனையுமே இந்த ஹரிசாண்டலாக நம்ம ட்ரா பண்ணுற எக்ஸ் ஆக்சிஸும் வேர்ட்டிக்கலாக ட்ரா பண்ணுற ஒய் ஆக்சிஸும் எத்தனை பார்ட்ஸாக பிரிக்குது, 1 2 3 4 பார்ட்ஸாக பிரிக்குது இல்லையா. அப்போது இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், இது குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3, குவாட்ரண்ட் 4. குவாட்ரண்ட்னா என்ன மீனிங்னா 1/4 பார்ட். ஓகேவா? 4 பார்ட்ஸில் ஒரு பார்ட்டு, அதுதான் குவாட்ரண்ட். ஸோ இந்த ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்சிஸும் வெர்டிக்கல் ஒய் ஆக்சிஸும் இந்த பிளேனை வந்து நமக்கு 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது. ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குவாட்ரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? The axes divide the plane into 4 parts and they are called the quadrants. Axis என்றது nothing but plural form of axis. Axis என்றது singular form, அதே pluralல சொல்லும்போது நம்ம axisன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே x axis y axis ரெண்டுமே இருக்கு இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் the plane consists of the axis and the quadrants. இந்த x axis, y axis and the quadrant இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு பிளேன்னு சொல்லுவோம். ஓகேவா? The axes are called the coordinate axis. X axis, y axis ரெண்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா coordinate axisன்னு சொல்லுவோம். இந்த பிளேன், அதாவது இந்த x axis, இந்த y axis, அப்புறம் இந்த 4 quadrants இதெல்லாம் சேர்ந்த பிளேனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா the Cartesian plane or the coordinate plane or the xy plane. இதில் எது வேணால் சொல்லலாம், எல்லாமே சேம் தான். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ரைட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் அ பாயிண்ட். ஒரு கோஆர்டினேட் பிளேனில் ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதணுன்றதை இப்போ பார்க்கலாம். இது வந்து ஒரு கோஆர்டினேட் பிளேன். கரெக்டாக இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற லைன் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை எக்ஸ் டேஷ்னு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த வேர்ட்டிக்கலாக இருக்கிற லைன் வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து ஒய் டேஷ்னு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஆக்சிஸும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்து நம்ம ஆரிஜின் சொல்லுவோம். அதை வந்து நம்ம ஓன் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸில் ஆரிஜின் ஓலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா. அப்போது இந்த OXன்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அதே மாதிரி
இந்த ஹரிசாண்டல் லைனில் ஓக்கு லெஃப்ட் சைடு வந்து நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஓ எக்ஸ் டேஷை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸில் அபவ் த ஆரிஜின் நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஓ ஒய்ன்றதை நம்ம பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆரிஜினுக்கு கீழே டவுன்பேர்ட்ஸில் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஓ ஒய் டேஷை நம்ம நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸும் இந்த ஒய் ஆக்சிஸும் இந்த கோஆர்டினேட் பிளேனை 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது இல்லையா? இது ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். குவாட்ரண்ட்னா என்ன மீனிங்னா 1/4 பார்ட். அப்போது இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட். ஓகேவா? குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3, குவாட்ரண்ட் 4. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கோஆர்டினேட் பிளேனில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுக்கு கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்னென்ன எழுதணும்னா எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் எழுதணும். எக்ஸ் கோஆர்டினேட்டை நம்ம ஆப்சிஸான்னு சொல்லலாம். ஓகேவா? அதே போல் ஒய் கோஆர்டினேட்டை நம்ம ஆர்டினேட்டர்னு சொல்லலாம். புரியுதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் இடையில ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ நான் அந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் Pலேருந்து நான் ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? Pன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இடையில நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸை எங்கே மீட் பண்ணுதோ அந்த இடத்த நம்ம எம்ன்னு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாயிண்ட் Pக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் நம்ம ட்ரா பண்ணியிருக்க பெர்பெண்டிகுலர் லைன் ஒய் ஆக்சிஸை எங்கே மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். இப்போ எந்த பாயிண்ட் கொடுத்துருந்தாலும் அதுக்கு நம்ம வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் ரெண்டும் எழுதணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ். இப்போது இதுதான் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட் P வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? PNன்னு சொல்லலாமா? ஓகே. ஸோ இந்த PN வந்து என்ன வேல்யூ வருதுன்னு எப்படி மெஷர் பண்ணலாம்? நம்ம இந்த Pலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம எம்ன்னு எடுத்திருக்கோம். ஆரிஜின் ஓலேருந்து எம் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா? இதுவும் பிஎன்னும் சேம். கரெக்டாக? OM இஸ் ஈக்குவல் டு பிஎன். ஸோ நம்ம என்ன எழுதலாம்? பிஎன் இஸ் ஈக்குவல் டு ஓஎம்னு எழுதலாமா? ஓகே. இந்த ஓஎம் வந்து எவ்வளோ வேல்யூ வருது? 1 2 3 4 வருது இல்லையா? ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 யூனிட்ஸ். கரெக்டாக? அப்போது இந்த Pன்ற பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து என்ன வரும்னா 4 வரும். புரியுதா? அதே மாதிரி நம்ம ஒய் கோஆர்டினேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒய் கோஆர்டினேட்ன்றது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. இந்த பாயிண்ட் P வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதுதான் ஒய் கோஆர்டினேட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இல்லையா? பிஎம் தான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு. ஸோ அந்த பிஎம் இஸ் ஈக்குவல் டு ஓஎன்னு சொல்லலாமா? இந்த ஒய் ஆக்சிஸில் ஓக்கும் என்னுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அதுதான் பிஎம். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஓஎன். அப்போ அது எவ்வளோ யூனிட்ஸ் வருது? 1 2 3 யூனிட்ஸ் வருதா? அப்போது ஒய் கோஆர்டினேட்டை நம்ம என்னென்னு எழுதலாம்? 3ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது அந்த பாயிண்ட்டுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் இடையில உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதை நம்ம எங்கே மெஷர் பண்ணுவோம்? அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்ன்றது இந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இடையில உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதை நம்ம எங்கே மெஷர் பண்ணுவோம்? அலாங் த ஒய் ஆக்சிஸ் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணலாம்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து அந்த பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதோ அது வந்து எக்ஸ் கோஆர்டினேட். அந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணுற பெர்பெண்டிகுலர் லைன் எங்கே கட் பண்ணுதோ அது வந்து ஒய் கோஆர்டினேட். புரியுதா? கன்ஃபியூஷன் இல்லையே? இந்த பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றது தான் எக்ஸ் கோஆர்டினேட். அப்போ ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம் இல்லையா? அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் எக்ஸ் கோஆர்டினேட். புரியுதா? அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்டுன்றது
இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றத மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா? அதை நம்ம எங்கே மெஷர் பண்ணுவோம்? அலாங் ஒய் ஆக்சிஸ் மெஷர் பண்ணுவோம். அப்போ நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணுற லைன் வந்து ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதோ அதுதான் ஒய் கோஆர்டினேட். புரியுதா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்ஸ் என்ன? 4,3. எப்போவுமே நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்டை தான் ஃபஸ்ட் எழுதணும், செகண்ட் தான் ஒய் கோஆர்டினேட்டை எழுதணும். புரியுதா? சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட் செக் பண்ணலாமா? இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணுமா? ஸோ இப்போ இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணலாம். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணுற பர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸ் எந்த வேல்யூவில் கட் பண்ணுதோ அதுதான் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் இல்லையா? அப்போ இங்கே -4ல் கட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணுற பர்பெண்டிகுலர் லைன் வந்து அது ஒய் ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் ஒய் கோஆர்டினேட். அப்போ இது வந்து 2. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ எழுதணும், அது -4. நெக்ஸ்ட்டு ஒய் கோஆர்டினேட்டோட வேல்யூ அது 2. ஓகேவா? ஸோ -4,2. இப்போ புரியுதா? ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி அதோட கோஆர்டினேட்ஸ் எழுதணுன்ட்டு. ஸோ இன்னொரு பாயிண்ட் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம், அது எங்கே கட் பண்ணுது? 5ல் கட் பண்ணுதா? அப்போ இதோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 5ன்னு எழுதலாமா? அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா அது -5ல் கட் பண்ணுதா? ஸோ 5, -5. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, how to write the coordinates of a point if it lies on the x-axis or if it lies on the y-axis. x-axisல ஒரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அப்படி இல்லைனா y-axis மேலேயே நம்ம ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோன்னா அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு இப்போ இதில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பாயிண்ட் வந்து ஆன் த x-axis நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி கோஆர்டினேட்ஸ் எழுதுறது? இப்போ இதோட எக்ஸ் கோஆர்டினேட் என்ன வரும்? எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது ஒய் ஆக்சிஸ்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் இல்லையா? அப்போ ஒய் ஆக்சிஸ்லேருந்து நமக்கு 4 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போது எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 4. கரெக்டாக? ஒய் கோஆர்டினேட் என்ன வரும்? ஒய் கோஆர்டினேட்டுன்றது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸு. இப்போ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே லை ஆகிருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 0 இல்லையா? அப்போது அதை நான் வந்து ஒய் கோஆர்டினேட்டை நம்ம 0ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இஃப் அ பாயிண்ட் லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் கோஆர்டினேட் இஸ் 0. ஓகேவா? எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். அதே மாதிரி நான் இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். அப்போது இதுக்கு நம்ம கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதுவோம்? இதோட எக்ஸ் கோஆர்டினேட் 2, ஒய் கோஆர்டினேட் வந்து 0. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு 2,0ன்னு எழுதுவோம். அதே மாதிரி நான் இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணேன்னா இதோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -7, ஒய் கோஆர்டினேட் வந்து 0. ஓகேவா? -7, 0. புரியுதா? So if a point lies on the x-axis, x coordinate has some value and the y coordinate will be 0. ஓகேவா? இப்போ நம்ம y axis மேலே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். இது வந்து y axis மேலே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே 5ல் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கோஆர்டினேட்ஸ் எழுதணும். எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது என்ன? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் அண்ட் த ஒய் ஆக்சிஸ் இல்லையா? அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ் மேலே லையாக இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இஸ் 0 இல்லையா? அப்போது இதோட எக்ஸ் கோஆர்டினேட் 0, ஒய் கோஆர்டினேட்ன்றது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அப்போ அது எவ்வளோ வருது? 5 யூனிட்ஸ் வருதா? ஓகே. அப்போ 0,5. If a point lies on the y-axis, x coordinate will be 0 and y coordinate has some value. எந்த பாயிண்ட்ல லை ஆயிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி y coordinateோட வேல்யூ மாறும். ஓகேவா? சப்போஸ் நான் இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். So what is the x coordinate of this point? So if a point lies on the y-axis, x coordinate will be 0 and the y coordinate is -3. ஓகேவா? எந்த பாயிண்ட்ல லை ஆயிருக்கோ அதுதான் அதோட y கோஆர்டினேட். இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தால் அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி வரும்? அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் மேலேயே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தால் அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி வரும்ன்றது புரியுதா? ஓகே. இப்போது நான் சில பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணுறேன், அதுக்கு கோஆர்டினேட்ஸ் எழுதலாமா? இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கோஆர்டினேட் எப்படி எழுதலாம்? நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும், இந்த பாயிண்ட்டுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் நம்ம ட்ரா பண்ணியிருக்க பர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் தான் எக்ஸ் கோஆர்டினேட். கரெக்டாக? அப்போது எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் 3, ஒய் கோஆர்டினேட் வந்து நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணியிருக்க பர்பெண்டிகுலர் லைன் ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதோ அதுதான் ஒய் கோஆர்டினேட். அப்போ அது வந்து 2 இல்லையா? 3,2. புரியுதா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது என்ன? டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ்.
அப்போ அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 3 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒய் ஆக்சிஸ்லேருந்து 3 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒய் கோஆர்டினேட்ன்றது என்ன? டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 2 யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இதோட கோஆர்டினேட் எப்படி எழுதலாம்? இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் இப்படியே ட்ரா பண்ணோன்னா அது 2ல் கட் பண்ணும் இல்லையா? அப்போ இதோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 2. இங்கேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா அது வந்து 6ல் கட் பண்ணும். கரெக்டாக? அப்போது ஒய் கோஆர்டினேட் வந்து 6. கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதலாம்? எப்போவுமே கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். எக்ஸ் கோஆர்டினேட்டை ஃபஸ்ட் எழுதணும், ஒய் கோஆர்டினேட்டை செகண்ட் எழுதணும். ஓகேவா? இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா அது எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுது? 7ல் கட் பண்ணுது இல்லையா? ஸோ 7, ஒய் கோஆர்டினேட் எப்படி எழுதலாம்? இந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணுற பெர்பெண்டிகுலர் லைன் வந்து 3ல் கட் பண்ணுது ஒய் ஆக்சிஸை. அப்போது 3, 7, 3. ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா நீங்கள் பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோஆர்டினேட்ஸ் எழுதுங்க. ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தரேன், அதுக்கு கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கலாம். இப்போ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போது இந்த குவாட்ரண்ட்டில் நான் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா அது -4ல் கட் பண்ணுது. ஓகேவா? அப்போ இதோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -4. இந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா அது வந்து 5ல் கட் பண்ணுது. அப்போது ஒய் கோஆர்டினேட் வந்து 5. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எழுதலாம். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா அது வந்து -3ல் கட் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -3. இந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா அது -4ல் கட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஒய் கோஆர்டினேட் வந்து -4. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எழுதலாமா? இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா அது 6ல் கட் பண்ணுது இல்லையா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 6. இந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா அது -4ல் கட் பண்ணுது. ஸோ -4. ஸோ இதோட கோஆர்டினேட் வந்து 6, -4. புரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கா? ஒரு பாயிண்ட் கொடுத்தா அதுக்கு கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதலான்றது? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, நமக்கு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருந்தா அந்த பாயிண்ட்ஸை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே சில கோஆர்டினேட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா? இதெல்லாம் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து 1, 5. 1ங்கிறது இந்த ஃபஸ்ட் இருக்கிறது எப்போவுமே எக்ஸ் கோஆர்டினேட், செகண்ட் இருக்கிறது ஒய் கோஆர்டினேட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன? எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 1. அப்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 1 எடுத்துக்கணும், ஒய் ஆக்சிஸில் 5 எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள 1லேருந்தும் ஒய் ஆக்சிஸில் உள்ள 5லேருந்தும் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் ட்ரா பண்ணணும். இப்போ 2 பெர்பெண்டிகுலர் லைனும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுவோம் இல்லையா? அந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் தான் 1, 5. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாக பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும், அதே மாதிரி 5லேருந்தும் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டும் இங்கே மீட் பண்ணுது இல்லையா? அப்போது இந்த பாயிண்ட் தான் 1, 5. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு 3, 7. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 3, ஒய் ஆக்சிஸில் 7 இல்லையா? இந்த 3லேருந்து இந்த பாயிண்ட் 7 இல்லையா? இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுது? இங்கே மீட் ஆகுது. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் 3லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், ஒய் ஆக்சிஸில் 7லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா ரெண்டும் இங்கே மீட் பண்ணும். அப்போது இந்த பாயிண்ட் வந்து 3, 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு -3, 5. -3ங்கிறது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? ஸோ -3லேருந்து ஒய் ஆக்சிஸில் 5 வரைக்கும். அப்போது இங்கே வருது இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள -3லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், ஒய் ஆக்சிஸில் உள்ள 5லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா அது இந்த இடத்துல மீட் ஆகும். ஓகேவா? இதோட கோஆர்டினேட் வந்து -3, 5. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து 6, -4 கொடுத்துருக்காங்களா? 6ன்றது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் வரும் இல்லையா? -4ன்றது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் வரும். அப்போது 6 இங்கே இருக்குது இல்லையா? 6லேருந்து நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிகிட்டே வரலாம். இங்கே வந்து -4 இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணால் ரெண்டும் இந்த பாயிண்டில் மீட் பண்ணும். ஓகேவா? 6லேருந்து நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம், அதே போல் -4லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா ஸோ இந்த பாயிண்டில் ரெண்டு மீட் பண்ணும். அப்போது இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் என்ன? 6, -4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு -4, -6 நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. கரெக்டாக? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் -4,
அதிலிருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக -6 வரைக்கும் இந்த லைன் இருக்கு இல்லையா, -6 வரைக்கும். அப்போது இது வரைக்கும் வரணும். அப்போது -4, -6. -4லேருந்து பர்பண்டிகுலர் லைன், -6லேருந்து பர்பண்டிகுலர் லைன், அப்போ ரெண்டும் இங்கே மீட் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் -4, -6. நெக்ஸ்ட்டு -7, 2 மார்க் பண்ணணும் இல்லையா. -7 வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், 2ங்கிறது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போது இந்த குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் -7 இங்கே இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைன் அப் டு 2 வரைக்கும், இந்த 2லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணால் ரெண்டும் இங்கே மீட் பண்ணும் இல்லையா. ஸோ இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் தான் -7, 2. இப்போ கிளியராக இருக்கா? கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருந்தா நம்ம எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணணும், பாயிண்ட் கொடுத்துருந்தா நம்ம கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதணும்ன்ட்டு. ஓகே, இப்போ இதில் நீங்கள் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து குவாட்ரண்ட் 1, இது குவாட்ரண்ட் 2, இது வந்து குவாட்ரண்ட் 3, இது வந்து குவாட்ரண்ட் 4. ஓகேவா? இப்போ குவாட்ரண்ட் 1ல் எக்ஸ் ஆக்சிஸும் பாசிட்டிவாக இருக்கும், ஒய் ஆக்சிஸும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் நம்ம மார்க் பண்ணுற எல்லா பாயிண்ட்ஸுமே எக்ஸ் கோஆர்டினேட்டும் பாசிட்டிவாக இருக்கும், ஒய் கோஆர்டினேட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இதோட கோஆர்டினேட் என்ன ஃபார்மில் வரும்னா ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவாக இருக்குது இல்லையா, ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவாக இருக்குது. அப்போது எக்ஸ் கோஆர்டினேட் வந்து நெகட்டிவில் வரும், ஒய் கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவில் வரும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் தான் மார்க் பண்ணுவோம் இல்லையா. அப்போ மைனஸ் ப்ளஸ் இந்த ஃபார்மில் வரும் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? எக்ஸ் கோஆர்டினேட் நெகட்டிவில் இருக்கும், ஒய் கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தா எக்ஸ் ஆக்சிஸும் நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸும் நெகட்டிவ். அப்போது ரெண்டு கோஆர்டினேட்ஸுமே நெகட்டிவில் தான் வரும். ஓகேவா? அப்போது இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து -, இந்த ஃபார்மில் இருக்கும். எக்ஸ் கோஆர்டினேட்டும் நெகட்டிவாக இருக்கும், ஒய் கோஆர்டினேட்டும் நெகட்டிவாக இருக்கும். இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் பார்த்தா எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவாக இருக்குது. அப்போது இதோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஒய் கோஆர்டினேட் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கிளியராக இருக்கா? இப்போது நம்ம புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் போடுவோம். இப்போது எக்ஸாம்பிள் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். See figure 3.11 and complete the following statements. ஸோ இதுதான் ஃபிகர் 3.11 இல்லையா. இந்த கோஆர்டினேட் பிளேனை கொடுத்துட்டு இதுக்கு ரிலேட்டடாக நமக்கு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, the abscissa and the ordinate of the point B are dash and dash respectively கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்சிஸானா என்ன, எக்ஸ் கோஆர்டினேட் இல்லையா, ஆர்டினேட்டுன்றது ஒய் கோஆர்டினேட். ஸோ இந்த பாயிண்ட் பியோட எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? பாயிண்ட் பி எங்கே இருக்குது, இதுதான் பாயிண்ட் பி இல்லையா. எக்ஸ் கோஆர்டினேட்டுன்றது என்னது, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ் இல்லையா, அதாவது இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இப்போ பாயிண்ட் பிக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது அந்த பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் எக்ஸ் கோஆர்டினேட் இல்லையா. பிக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ட்ரா பண்ணியிருக்க பெர்பெண்டிகுலர் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸை 4ல் கட் பண்ணுது இல்லையா. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 4. ஒய் கோஆர்டினேட்ன்றது என்ன, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இல்லையா. இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், கிவன் பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது அந்த பெர்பெண்டிகுலர் லைன் ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் ஒய் கோஆர்டினேட் இல்லையா. அப்போது அது வந்து 3. ஓகேவா? அப்போ பாயிண்ட் பியோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 4, ஒய் கோஆர்டினேட் 3 எழுதிடலாமா. த ஆப்சிஸா அண்ட் த ஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் பி ஆர் 4 and 3 respectively. Hence the coordinates of B are 4, 3. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The x coordinate and y coordinate of the point M are. M ஓட கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்காங்க. M எங்கே இருக்குது, இதுதான் பாயிண்ட் M இல்லையா. ஸோ இதோட எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது நம்ம அந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் இல்லையா. ஸோ இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸை -3ல் கட் பண்ணுது. ஸோ பாயிண்ட் எம்மோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -3. அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட் வந்து பாயிண்ட்டுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் நம்ம ட்ரா பண்ணுற பெர்பெண்டிகுலர் லைன் ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதோ அதுதான் ஒய் கோஆர்டினேட். அப்போ இந்த லைன் வந்து 4ல் கட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ ஒய் கோஆர்டினேட் வந்து 4. த எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் M are -3 and 4 respectively. Hence the coordinates of M are -3, 4. Next, the x coordinate and the y coordinate of the point L are. L ஓட கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட் L எங்கே இருக்குது, இங்கே தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கு இல்லையா.
தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் கோஆர்டினேட்டும் மைனஸில் தான் வரும், ஒய் கோஆர்டினேட்டும் மைனஸில் தான் வரும். இப்போ பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ட்ரா பண்ணியிருக்க பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸை -5ல் கட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -5, அதே போல் ஒய் கோஆர்டினேட் வந்து அந்த பாயிண்ட்டுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் ட்ரா பண்ணியிருக்க பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ஒய் ஆக்சிஸை -4ல் கட் பண்ணுது. ஸோ ஒய் கோஆர்டினேட் வந்து -4. ஓகேவா? ஸோ த எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் த ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் L ஆர் -5 and -4 respectively. Hence the coordinates of L are -5, -4. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் வந்து the x coordinate and the y coordinate of the point S. ஸோ எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் எழுதலாம். பாயிண்ட் எஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்கு இல்லையா? ஓகே. எஸ்ன்ற பாயிண்ட்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ட்ரா பண்ணியிருக்க பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸை 3ல கட் பண்ணுது இல்லையா? அப்போ இந்த எஸ்ன்ற பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 3, இதோட ஒய் கோஆர்டினேட்டுக்கு என்ன வேல்யூ வருது? இந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணியிருக்க பெர்பெண்டிகுலர் லைன் -4ல் கட் பண்ணுது. ஓகேவா? அப்போ பாயிண்ட் எஸ்ஸோட ஒய் கோஆர்டினேட் வந்து -4. ஓகே. The x coordinate and the y coordinate of the point S are 3 and -4 respectively. Hence the coordinates of S are 3, -4. புரியுதா? ஒரு பாயிண்ட் கொடுத்தா அதோட எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி எழுதணும், ஒய் கோஆர்டினேட் எப்படி எழுதணும்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் மார்க்டு ஆன் த ஆக்சஸ். அதாவது இப்போ நமக்கு ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் சில பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆன் த ஒய் ஆக்சிஸ் சில பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு பாயிண்ட் வந்து இஃப் இட் லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் இட்ஸ் ஒய் கோஆர்டினேட் இஸ் 0 இல்லையா? ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே லையாக இருந்ததுன்னா அதோட எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு வேல்யூ இருக்கும், ஒய் கோஆர்டினேட் வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒய் கோஆர்டினேட்ன்றது என்ன? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். ஆனால் அந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே லையாக இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 0. ஓகேவா? அப்போ ஒய் கோஆர்டினேட் 0வாக இருக்கும். இஃப் அ பாயிண்ட் லைஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ், இப்போ ஒய் ஆக்சிஸ் மேலே ஒரு பாயிண்ட் லையாக இருக்குன்னா அதோட எக்ஸ் கோஆர்டினேட் 0வாக இருக்கும். ஏன்னா எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது என்ன? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ். ஆனால் அந்த பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ் மேலேயே லையாக இருக்கிறதுனால பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் அண்ட் த ஒய் ஆக்சிஸ் வந்து 0வாக இருக்கும் இல்லையா? அப்போது எக்ஸ் கோஆர்டினேட் 0 அண்ட் ஒய் கோஆர்டினேட் ஹேஸ் சம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே லையாக இருந்ததுன்னா அதோட ஒய் கோஆர்டினேட் 0. இப்போ பாயிண்ட் லைஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ் அதோட எக்ஸ் கோஆர்டினேட் 0. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு எழுதிடலாமா? இப்போது பாயிண்ட் ஏ எடுத்துக்கலாம். த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ ஆர், இதோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 4. கரெக்டா? ஏன்னா எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது ஒய் ஆக்சிஸ்க்கும் பாயிண்ட்டுக்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ அது எவ்வளோ வருது? 1 2 3 4 யூனிட்ஸ் வருது இல்லையா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எந்த வேல்யூ மேலே அந்த பாயிண்ட் லையாக இருக்கோ அந்த வேல்யூ தான் எக்ஸ் கோஆர்டினேட். அப்போது ஏயோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 4, அதோட ஒய் கோஆர்டினேட் 0. கரெக்டா? நெக்ஸ்ட்டு த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் பி. ஸோ பாயிண்ட் பிக்கு கோஆர்டினேட்ஸ் எழுதிடலாம். இது வந்து ஒய் ஆக்சிஸ் மேலே லையாக இருக்கு இல்லையா? அப்போ அதோட எக்ஸ் கோஆர்டினேட் 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் அண்ட் த ஒய் ஆக்சிஸ் இல்லையா? ஸோ ஒய் ஆக்சிஸ் மேலேயே லையாக இருக்கிறதுனால அந்த டிஸ்டன்ஸ் 0. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0, ஒய் கோஆர்டினேட்ன்றது 3 இல்லையா? அந்த பீன்ற பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸில் 3ல் பிளேஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதோட ஒய் கோஆர்டினேட் வந்து 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் சி. பாயிண்ட் சி வந்து இட் லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ அதோட ஒய் கோஆர்டினேட் 0. ஸோ த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சி ஆர், சியோட எக்ஸ் கோஆர்டினேட் என்ன வரும்? இப்போ இந்த பாயிண்ட் வந்து -5ன்ற வேல்யூவில் பிளேஸ் ஆகிருக்கு இல்லையா? அப்போது எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -5, ஒய் கோஆர்டினேட் வந்து 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் டி. பாயிண்ட் டி வந்து ஒய் ஆக்சிஸ் மேலே லையாக இருக்குது. ஸோ அதோட எக்ஸ் கோஆர்டினேட் 0, ஒய் கோஆர்டினேட் வந்து -4ல் லையாக இருக்குது இந்த பாயிண்ட் டி. ஸோ ஒய் கோஆர்டினேட் வந்து -4. ஓகேவா? ஸோ த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி ஆர் 0, -4. புரியுதா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இ. இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் இ ஆர் 2/3ன்ற வேல்யூவில் தான் பாயிண்ட் இ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் இயோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 2/3, ஒய் கோஆர்டினேட் 0. ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா? ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே லையாக இருந்தால் அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதணும், ஒய் ஆக்சிஸ் மேலே பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதணும்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஓ ஆரிஜின் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஆரிஜினோட கோஆர்டினேட்ஸ் என்ன? இதோட எக்ஸ் கோஆர்டினேட்டும் 0, ஒய் கோஆர்டினேட்டும் 0. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த பாயிண்ட் 0 டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேருந்தும் அந்த பாயிண்ட் 0 டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அப்போது த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஆரிஜின் ஓ ஆர் 0, 0.
Next, if a point lies on the x-axis, its y-coordinate is 0. The coordinates are of the form x, 0. X coordinate மட்டும்தான் வேல்யூ இருக்கும், y coordinate 0வா இருக்கும். Next, if a point lies on the y-axis, its x coordinate 0. So, the coordinates are of the form 0, y. இப்போ ஒரு பாயிண்ட் y-axis மேலே லை ஆயிருந்தா அதோட x coordinate 0வா இருக்கும், y coordinate has some value. புரியுதா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? கோஆர்டினேட் பிளேன்னா என்ன, கோஆர்டினேட் ஆக்சிஸ்னா என்ன, அண்ட் தென் குவாட்ரண்ட்னா என்ன, நெக்ஸ்ட்டு ஒரு கோஆர்டினேட் பிளேனில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இன்கேஸ் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருந்தா நம்ம பாயிண்ட் எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ பேசிக்காக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.